இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இன்றைய செய்தியின் தலைப்பு, அவசர உதவிக்கு ஆண்டவரை மட்டும் நம்புங்கள். ஏதாவது ஆபத்து என்றால் உடனே காவல்துறையை அழைப்பதற்கு என்று அவசர எண் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. திடீரென்று தீப்பிடித்து விட்டால் தீயணைப்பு துறையை அழைப்பதற்கு என்று ஒரு அவசர எண் கொடுக்கப்பட்டுள்ளது. அவசரமாக மருத்துவ சிகிச்சை தேவைப்படுமாயின் உடனடியாக ஆம்புலன்ஸை வரவழைக்க அவசர எண் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. தேவைக்கேற்ப அந்தந்த எண்களை தொடர்பு கொண்டு உதவிகளை உடனுக்குடன் பெறுகிறோம். இவை எல்லாவற்றையும் விட யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் உடனடியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கென்று பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு எண் கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் அது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தான். பல சமயங்களில் யாரிடம் சொல்லுவது, எங்கே போய் சொல்லுவது, எப்படி சொல்லுவது என்று விழித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவரே நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் இருந்ததால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஏனென்றால் பலருக்கு மருத்துவரை தேடி ஓட தெரியும், காவல்துறையை தேடி ஓட தெரியும், தீயணைப்பு துறையை தேடி ஓட முடியும். ஆனால் மிக முக்கியமாக ஆண்டவரை தேடி ஓட வேண்டும் என்பது மறந்து போய்விடும். பதில் கிடைக்காத இடங்களை தேடி ஓடி ஏமாந்து போவது நமக்கு பழக்கமாகிவிட்டது. நாம் கூப்பிட்டு கேட்காத தூரத்தில் நம்முடைய ஆண்டவர் இல்லை. அவர் நம் அருகிலேயே இருக்கிறார். நம்மை அவர் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆகவே கூப்பிட வேண்டிய சமயத்தில் நாம் கூப்பிட வேண்டியது நம்முடைய ஆண்டவரைத்தான் என்பதை நாம் எப்பொழுதும் மறந்து விடவே கூடாது. ஆண்டவரை போலவே கடலில் மீது நடந்து செல்ல ஆசைப்பட்ட பேதுரு கடலில் அமிழ்ந்து போக தொடங்கிய போது இந்த எரேமியா 33 வசனங்கள் தான் வேலை செய்ய ஆரம்பித்தது. பேதுரு செய்த உடனே செய்த ஒரு காரியம், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கதற ஆரம்பித்தார். கடலில் நடக்க முடிந்தவரால் தான் நடுவில் அமிழ்ந்து போகிறவரையும் காப்பாற்ற முடியும் என்று பேதுரு அறிந்து வைத்திருந்தார். இதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். பாவ சேற்றிலே விழுந்து அழுக்காகி கிடக்கிற நம்முடைய ஆத்துமாவை நம் ஆண்டவர் ஒருவரை தவிர வேறு ஒருவராலும் மீட்டெடுக்க முடியாது. நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான ரட்சிப்பை அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்த நம் தேவனால் மட்டுமே கூடும். வேறு எங்கும் அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. பாவத்தினால் தன்னுடைய பலனை இழந்து நின்ற சிம்சோன் தன்னை மீண்டும் பலப்படுத்தும்படி ஆண்டவரை நோக்கிதான் கூப்பிட்டார். ஆண்டவரே, இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும் என்று பரிதாபமாக ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டார். ஆண்டவரை தவிர சிம்சோனை வேறு யாராலும் பலப்படுத்த முடியாது. இதை சிம்சோன் அறிந்து வைத்திருந்தார். அதனால்தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். இழந்த பலத்தை திரும்பவும் சிம்சோனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். பாவக்குழியில் விழுந்து நிம்மதி இழந்து போன தாவீது வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நிச்சய வழியிலே நீ நடத்தும் என்று ஆண்டவரை நோக்கிதான் கூப்பிட்டார். ஆண்டவர் மட்டுமே மீண்டும் பரிசுத்த ஜீவியத்தை கொடுக்க முடியும் என்பதை தாவீது அறிந்து வைத்திருந்தான். ஆண்டவர் தாவீதின் பாவங்களை மன்னித்தார். ஆகவே நாம் கூப்பிட வேண்டிய இடம் ஆண்டவருடைய சமூகம்தான். மறு உத்தரவு கிடைக்காத இடங்களையும் மனிதர்களையும் தேடி போய் காலங்களையும் நேரங்களையும் வீணடிக்காதீர்கள். ஆண்டவரை நோக்கி நித்தமும் கதறுங்கள். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பல நெருக்கடியான காலகட்டங்களில், உடல்நலம் பலவீனமான சூழ்நிலைகளில், ஆண்டவரை மிகவும் பாடுபடுகிற நேரங்களில், கவலைப்படுகிற நேரங்களில் எல்லாம் உலகத்திலே எத்தனையோ பேரை தேடி நாங்கள் ஓடி இருக்கிறோம். ஆனால் ஏமாந்து போய் திரும்பி இருக்கிறோம். ஆனால் உம்மை நோக்கி கூப்பிடும் போது நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து எங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. அப்பா, நீர் ஒருபோதும் எங்களை ஏமாற்றுவதில்லை. நீ ஒருபோதும் எங்களை ஆண்டவரை காத்திருக்க வைப்பதில்லை. ஒருபோதும் ஆண்டவரை வெட்கப்படுத்துகிற சூழ்நிலைகளை எங்களுக்கு கொடுப்பதில்லை. எங்களை காப்பாற்றுகிறீர், எங்களை ஆற்றுகிறீர், எங்களை தேற்றுகிறீர், எங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்கிறீர் ஆண்டவரே. ஆகவே ஆண்டவரை நாங்கள் கூப்பிட வேண்டிய சமயங்களில் எல்லாம் உண்மை மாத்திரமே நோக்கி கூப்பிட, விசுவாசத்தோடு கூப்பிட,
உம்மிடத்திலிருந்து அனுகூலமான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள, எங்களுடைய பாதகமான காரியங்களை எல்லாம் சாதகமாய் நாங்கள் மாற்றிக்கொள்ள உங்கள் மீது மாத்திரம் நாங்கள் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டு உம்மிடத்திலிருந்து கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.